சரி இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓகே. மிஸ்டேக் இல்லாத போட்டு பாருங்க. 0.25, 0.05, 0.3 சம்மேஷன் பண்ணிக்கலாம். 0.37, 0.03 is 0.4. 0.1, 0.2 is getting 0.3 in column wise. இது 3யும் ஆட் பண்றீங்க. 3யும் ஆட் பண்ணா 2.3710 அது பண்ணா 0.72 0.05 0.03 0.20 அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும் கரெக்டுங்களா இப்போ இ சார். ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இந்த ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் டூக்கு என்னது இந்த ஃபார்முலா அப்போ என்ன பண்ணுவீங்க 0 × 0.3 வந்து 0 1 × 0.4 0.4 2 × 0.3 0.6 அப்போ என்னது இ ஆஃப் எக்ஸ் ஒன் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டே ஆட் பண்ண ஒன்றுன்னு வந்துருச்சு இதே ஐடியா தான் இ ஆஃப் எக்ஸ் டூ இ ஆஃப் எக்ஸ் டூ என்ன 0 × 0.72 0 1 × 0.28 0.28 ஸோ அதனால தான் இந்த வேல்யூ 0.28 வந்துருக்குது அந்த இந்த வேல்யூ வந்து 0.க்கு பதிலாக 1.0 வந்துருக்குது அப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன வேல்யூ கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டுங்களா ஓகே. ஓகே சார். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் சிக்மா 11 சிக்மா 12 இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சிக்மா 12 சிக்மா 22 கரெக்டுங்களா எஸ் சார். இப்போ நம்ம ஈஸியாக ஒரு ஐடியா கொடுத்தேன் என்ன ஐடியா கொடுத்தேன் எக்ஸ் ஒன்னும் பி ஆஃப் எக்ஸ் ஒன் தனியாக எழுதிக்கிங்க ரெண்டு கால்குலேஷன் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ எக்ஸ் ஒன் பி ஆஃப் எக்ஸ் ஒன் மூணு வேல்யூ 0 1 2 அந்த மூணு வேல்யூ ப்ராபர்ட்டியோட வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்போ ஈஸியாக போட முடியும் 0.05 0.03 சாரி மாற்றி போடுறேன் 0.05 இங்கே என்ட்ரி பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி பண்ண வேல்யூ அப்போ 0. அது மட்டும் அடிச்சுட்டு போட்டுடலாம் என்னது இங்கே என்ட்ரி பண்ணுது ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஒன் இங்கே தான் இருக்குது ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஒன் வந்து 0.3 0.4 0.3 அட்ரஸ் சொல்லிட்டாமா எஸ் சார். அவ்வளோதான் அப்போ என்னது சிக்மா ஒன்னோட ஃபார்முலா ரெண்டு மூணு ஃபார்முலா இருக்குது இங்கே அப்ளை பண்ணுற ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் கரெக்டுங்களா அதாவது இ ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா இது சம்மேஷன் அப்புறமேட்டு வரும் இதுதான் ஃபார்முலா அப்போ என்ன பண்ணுவீங்க இதுக்கு சம்மேஷன் போடுங்க சம்மேஷன் போடும்போது என்ன கிடைக்கும் எக்ஸ் ஒன் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ப்ராபர்ட்டி வேல்யூ பி ஆஃப் எக்ஸ் ஒன் கரஸ்பாண்டிங் ப்ராபர்ட்டி வேல்யூ இதுதான் ஃபார்முலா சரியாப்பா மொத்தம் எத்தனை வேல்யூ ஓகே. மூணு வேல்யூ இருக்குது மூணு வேல்யூ என்ட்ரி பண்ணுங்க 0 minus corresponding probability value என்ன that means expected value 1 அப்போ 0 minus 1 into corresponding probability value என்ன 0.3 0.3 plus x 1 ஓட அடுத்த வேல்யூ என்ன 1 அப்போ 1 minus 1 into 0.4. வெரி குட் மா அண்டர்ஸ்டுட் தானே எஸ் சார். பிளஸ் அடுத்து என்னது 2 minus 1 -1 into 0.3. அவ்வளோதாங்க அண்ணே இப்போ நல்லா பாருங்க 1 மைனஸ் 1 என்ன தெரியும் 0 தெரியும் அதனால இந்த கால்குலேஷன் டக்குன்னு 0 போட்டுக்கோங்க அப்போ நம்ம கையில் இருக்குது மைனஸ் 0.3 மைனஸ் 1 இன்ட்டு திஸ் வேல்யூ 0.3 அதே மாதிரி 1 இன்ட்டு திஸ் வேல்யூ என்ன கிடைக்கும் -0.3. ப்ளஸ் 0.3 ஓ. ஓகே நான் தப்பு பண்ணிட்டு ஹோல் ஸ்கொயர் போடணும் அந்த ஹோல் ஸ்கொயர் போட மாட்டேன் சாரி என்னோட மிஸ்டேக் ஹோல் ஸ்கொயர் வரணும் அப்போ இது வந்து ப்ளஸ் ஆயிரும் அப்போ 0.6 கரெக்டுங்களா எனக்கு ஹோல் எஸ் சார். ஸ்கொயர் இருக்குதுல்ல நான் ஹோல் ஸ்கொயர் போட மாட்டேன் ஃபார்முலா ஹோல் ஸ்கொயர் அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன ஆகும் 0.3 0.3 அப்போ ப்ளஸ் 0.3 தான் வரும் 0.6 ஆயிரும் அப்போ சிக்மா ஒன்னோட வேல்யூ என்ன 0.6 கரெக்டாப்பா எஸ் சார். Similarly, we can find sigma 22. Sigma 22 க்கு என்ன வேணும் அடுத்த டேபிள் வேணும் அடுத்த டேபிள் என்ன x2 probability of x2 x2 0 1 வருது இது வந்து 0.72 இது வந்து 0.28 கரெக்ட்டுங்களா எஸ் சார். என்ட்ரி பண்ணுங்க என்னாச்சு சிக்மா 22 க்கு ஃபார்முலா எழுதுங்க e of x2 minus e of x2 whole square இத ஃபார்முலா இது சம்மேஷன் மாத்துங்க சம்மேஷன் x2 minus e of x2 whole squared into corresponding probability value கரெக்ட்டுங்களா எஸ் சார். இதுக்கு e of x2 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் நான் இருக்குங்களா e of x2 மேபி 0.28 நினைக்கிறேன் 0.28 that is equal to சொல்லுப்பா x2 என்ன 0 minus 0. -0.28
ம் 8 into 0.72 ம் plus 1 minus 0.28 ம் into 0.28. இங்கே ஹோல் ஸ்கொயர் போடணும். ஹோல் ஸ்கொயர் மறந்துட்டு இருக்கிறேன், பார்த்துங்க. ஹோல் ஸ்கொயர் வரும். இது ஜஸ்ட் கால்குலேட்டர் தான் போட முடியும், பார்த்து சொல்லுப்பா. இது 0.28 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 0.72 ப்ளஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? மேபி 0.72 வரும் நினைக்கிறேன். ஆமாம், 0.72 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 0.28. 0.078. இது ஃபுல்லாக பண்ணாவா இல்லை ஓவராலே பண்ணிட்டீங்களா? இல்லை சார், ஓவரால் சார், இது மட்டும் சார். ஃபஸ்ட்டு டைமா? எஸ் சார். எவ்வளோ சொன்னீங்க? 0.078ஆ? இல்லை சார், 0.056. ம் சொல்லுப்பா, அவ்வளோதானே இருக்குதா? அவ்வளோதாங்க சார் ஃபர்ஸ்ட் டைமுக்கு. சரி, அடுத்தது. நான் கேட்கறது இது ஃபுல் கால்குலேஷன் போட்டீங்களா இல்லை இந்த டைமுக்கு மட்டும் போட்டீங்களான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் சார். சரி, ஃபர்ஸ்ட் டைம் போட்டீங்கன்னா அதே மாதிரி செகண்ட் டைம். செகண்ட் டைமுக்கு 0.145. ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்கிறேங்க. 0.201. இது சிக்மா 2. சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ கோவேரியன்ஸ் என்ன நடந்துருக்குது? 2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இது என்ன கிடைச்சதுங்க? 0.201. இதனோட 6. இப்போ சிக்மா 12, இந்த சிக்மா 12 ஒரே வேல்யூ கண்டுபிடிச்சா 2 வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ அந்த வேல்யூக்கு பெரிய ஃபார்முலா. சரிங்களா? சிக்மா 12 ஈக்குவல் டு இ ஆஃப் x1 minus e of x1 into x2 minus e of x2 into corresponding probability value. அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னேன்? அந்த டேபிள் வேல்யூ எகெயின் அப்ளை பண்ணணும். அந்த டேபிள் என்ட்ரி பண்ணீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். x1 x2 0 1 2 இங்கே நடக்கும் 0 1. இதுதான் நம்மளுடைய டேபிள் x1 அண்ட் x2 ஓட வேல்யூ. இப்போ கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒர்க் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேபிள் வேல்யூ நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. 0.25 சார். 0.05. 0.37. 0.03. 0.1. 0.28. அவ்வளோதாங்க. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? சிக்மா 1 2 மட்டும் கொஞ்சம் லென்த் கால்குலேஷன். இது என்னது? 3 into 2 6 வேல்யூஸ் போடணும். 0.20 சார். எதுக்குப்பா? 1 லாஸ்ட்டுங்க சார். டேபிள் ஃபார்ம் லாஸ்ட் 20. 2 இன்னொரு சொல்லுப்பா. இதுலையா? ஆமாங்க சார். இது 20வா? ஆமாங்க சார். ஓகே, போட்டலாமா? ஓகேங்க சார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொன்னா ஞாபகம் இருக்குங்களா? இந்த 0 வச்சுக்கிட்டு இந்த 2 கால்குலேஷன் முடிக்கும். அடுத்து 1 வச்சுக்கிட்டு இந்த 2 கால்குலேஷன் முடியும். அதுதான் ப்ராசஸ். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இ ஆஃப் x1ஓட வேல்யூ, இ ஆஃப் x2ஓட வேல்யூ. இ ஆஃப் x1ஓட வேல்யூ 1, இ ஆஃப் x2ஓட வேல்யூ 0.28. 0.2. இதெல்லாம் நம்ம கையில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஃபார்முலா ஜஸ்ட் பொறுமையாக அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? 0 மைனஸ் இ ஆஃப் x1. கரெக்டுங்களா? இன்னொரு ஃபார்முலா எழுதிங்க. x1 மைனஸ் இ ஆஃப் x1 into x2 minus e of x2 into corresponding probability value. கரெக்டுங்களா? ஓகே சார். அப்போ 0 மைனஸ் இ ஆஃப் x1 வேல்யூ என்ன? 1. 1 into corresponding probability value. சாரி, இன்னொன்று இருக்குதுன்னா இங்கே x2க்கு 0 மைனஸ் அதனோட ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து இதனோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ 0.28. 0.28 இன்ட்டு அப்புறமேட்டு தான் ப்ராபபிலிட்டி வேல்யூ போகணும். இன்ட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னது? இன்ட்டு 0.2. டவுட் இருந்தால் கேட்டுக்கப்பா. அடுத்து என்ன? 0 மைனஸ் 1. இது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வேல்யூ தான் மாற்றணும். 1 மைனஸ் 0.28 இன்ட்டு 0.05. வெரி குட். அப்படியே டக் டக்குன்னு சொல்லுங்க. ப்ளஸ்
இப்போ 1க்கு மாறிடும். 1க்கு 1 மாறினா என்னது? minus 1. 1 மைனஸ் 1 ஆமாங்க சார். 1 மைனஸ் இன்ட்டு 1 அது எது வேல்யூ வந்தாலும் 0 தான். அதை விட்டுருங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். பிளஸ் எகைன் என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 1 தான் கிடைக்கும். கரெக்டா? ரெண்டாவது வேல்யூ என்னது? இந்த 1 வச்சுக்கிட்டு இதை போடுவீங்க, 1 வச்சுட்டு இதை போடுவீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ இந்த ரெண்டு வேல்யூமே 0 ஆயிரும்ல. 1 மைனஸ் 1, 1 ஆமாங்க. மைனஸ் 1 இது ரெண்டுமே 0 தான் ஆக போகுது. அதனால இது என்ன கால்குலேஷன் வந்தாலும் விட்டுருங்க. சரியாப்பா? ஓகேங்க சார். அடுத்து என்னது? 2 மைனஸ் 1 கரெக்ட்டுங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 2 எஸ். மைனஸ் 1 இப்போ இது ரெண்டுமே 1ன்னு ஆயிடுச்சுன்னா நான் இந்த இதை அப்படியே ஓவராலாக விட்டுட்டேன். இப்போ அடுத்த கால்குலேஷன் மூவ் பண்ணுறேன். 2க்கு இது ரெண்டையும் போட போறீங்க. இது ரெண்டையும் போட போறீங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ எஸ் சொல்லுங்க. சார். 2 மைனஸ் 1 இன்ட்டு அடுத்தது என்னது? 0 மைனஸ் மைனஸ் 0.28 இன்ட்டு 0.05. இல்லை 0 மைனஸ் இது என்ன? ஆமாங்க சார். 1 0. எஸ் சார். அதே மாதிரி அடுத்து சொல்றாங்கன்னு 2 மைனஸ் 1 இது மாறாது. மைனஸ் இது 1 மாறும். 1 மைனஸ் 0.2. 0.28 இன்ட்டு 0.28. 2 தான் சொன்னீங்க 0.2. 20. கரெக்டாப்பா? 0.20 சார் அது. 20 தான். அது 20 ஓகே. போடலாம் 0 போடலாம் ஒன்று தான். ஓகே போட்டுக்கலாம் போட்டுக்க போடாட்டி ஓகே. விட்டுருங்க தப்பு இல்லை. ஓகேங்க சார். இப்போ நல்ல வேலை நம்மளுக்கு ரெண்டு கால்குலேஷன் 0 ஆயிடுச்சு. இந்த ரெண்டு கால்குலேஷன் என்ன 0 ஆயிடுச்சு. அதனால் நம்ம மொத்தமாக எவ்வளோ கால்குலேஷன் போட்டால் போதும்? 4 கால்குலேஷன் போட்டால் போதும். மொத்தமாக 4 கால்குலேஷன் போட்டால் போதும். அப்போ என்ன 0 மைனஸ் அப்போ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 0.28 இன்ட்டு 0.25 ப்ளஸ்ஸு இங்கே எத்தனை மைனஸ் இருக்குது? ஒரு மைனஸு இது வந்து எனக்கு கிடைக்கும் 0.72 வருது ப்ளஸ் வேல்யூ இன்ட்டு 0.05 ப்ளஸ் 2 மைனஸ் 1 வந்து 1 இது மைனஸ் 0.28 இன்ட்டு 1.0 ப்ளஸ் இது ரெண்டுமே ப்ளஸ் ஆயிரும் 1 இன்ட்டு 0.72 இன்ட்டு 0.20 220 ஓகே இப்போ டக்குன்னு சொன்னீங்கன்னா நம்மளோட ஒர்க் மேக்ஸிமம் 90% முடிஞ்சது. மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்னால இது ஃபுல்லாக ப்ளஸ் வேல்யூ தான். கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் இதனோட ஃபஸ்ட்டு கால்குலேஷன். 0.070 சார். கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஆமாங்க சார். 0.070வா? ஆமாங்க சார். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் இது மைனஸ் வேல்யூ மைனஸ் செகண்ட் வந்து 0.18. இல்லைப்பா இது 5 இருக்குது 18 வருது. நல்லா செக் பண்ணுங்க 35 வருமே. 72 இன்ட்டு 5 72 இன்ட்டு 5 வந்து 0 1 7 5 35 35னா 36 எத்தனை டெசிமல்? இதில் 2 டெசிமல் இதில் 2 டெசிமல் 4 டெசிமல். அப்போ 4 டெசிமல் 0.036 வருதுப்பா. கொஞ்சம் செக் பண்ணுப்பா. இதானே போடுறீங்க? 0.0. இருக்குது ஒன்றுன்னு இதான கால்குலேஷன். ஏன் தப்பா வருது ஆமாம். கால்குலேஷன்? செக் பண்ணுங்க கரெக்டாக தப்பா? கரெக்டு தாங்க சார். மாற்றி சொன்னீங்களா? அது கேட்குறேன். மைனஸ் இது என்ன கிடைக்குது? 2 டெசிமல் 3 டெசிமல் 0.028 கரெக்டுங்களா? அடுத்தது ப்ளஸ் வேல்யூ 0.72 இருக்குது. 4 டெசிமல் 3 டெசிமல் 3 டெசிமல்னா 4 1 4 3 டெசிமல் அப்போ 144 கரெக்டாக பாருங்க. 148. 48 எப்படி வருது? 2 தானே இருக்குது. 2 இன்ட்டு 2 4 தானே. 7 இன்ட்டு 4 14 0.4. 0.4144 கரெக்டுங்களா? ஓகே சார். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறாங்க. ஜீரோ பாயிண்ட் 15. என்ன பிரச்சனை கரெக்டாக படிக்க செக் பண்ண தேவையில்லை. நீங்கள் சொல்கிறீங்க அப்படியே எழுதிடுறேன்.
ஓகே. சிக்மா 12 ஈக்குவல் டு 0.15 சரிங்களா? எஸ் சார். அப்போ சிக்மா வேல்யூ எழுதிங்களாமா? சிக்மா வேல்யூ என்ன வந்தது? ஓகே. இது 0.15, இது 0.15. இதனோட வேல்யூ என்ன வந்ததுப்பா? 0.93. 93 வந்தது. 6 இது 0.21. இது 0.6 இது 0.201. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா 11 0 0 root of sigma 22 equal to root of 0.6 0 0 root of 0.201 சொல்கிறேன் எவ்வளோ வருது? ரூல் 0.6க்கு வந்து 0.774 சார். 0.77 ஆமாங்க சார். அது 0.2021 அதுக்கு 0.448. 448 ஓகே. எஸ் சார். இதே கார்லேஷன் கேட்டிருந்தாங்கன்னா என்ன வரும்? ரோ ஈக்குவல் டு 1 diagonal value இதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? சிக்மா 12 divided by root of sigma 11 into root of sigma 22 அதே ஐடியா தான். சிக்மா 2 1நாலும் 1 2நாலும் ஒன்று தான். அதனால் அதே ஃபார்முலா எழுதிடுறேன். அப்போக்கா சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு. இது 1 இதனோட வேல்யூ என்ன மேலே இருக்குது. இதனோட வேல்யூ மேபி 0.15 நினைக்கிறேன். 0.15 தானே? 0.15 ஓகே. அப்போ 0.15 0.15 இது ரூட்டோட வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ ரூட் கண்டுபிடிச்சா இது இந்த ரெண்டு வேல்யூ. அப்போ 0.774 இன்ட்டு 0.448 இப்போ 0.15 டிவைட் பை 15 டிவைட் பை 0.774 இன்ட்டு 0.448 இது 1 கம்மி பண்ணி சொல்கிறேங்கண்ணா 1 என்னோட கால்குலேஷன் என்ன? டெசிமல் போட்டிங்களா? போட்டுங்க சார். 0.433 சார். ஃபுல்லாகவே போட்டிங்களா? ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது 0.433. ஸோ அவ்வளோதான். இந்த நாம் போட்ட கால்குலேஷன் மேபி அவங்க என்ன வருது தெரியல. நாம் போட்ட கால்குலேஷன் இது வந்துருக்குது. ஸோ இதுதான் வந்து இது கொஸ்டின் பேப்பர் சம்மே தான்.